இந்த ஃபேக்டரி தாமா, வாங்க. துரைராஜ் வாங்க. ஏங்க சொல்லுங்க. உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன், என் தம்பிக்கு போன் போட்டுறேன். இந்த மூதேவி தான் வர்க்கீஸ் வீட்லயே ஆள் போட்டு வச்சிருக்கேன். அவன் கிட்ட சொல்லிட்டோன்னா அவன் போய் அங்க பாத்துக்குவான். ஆமா ஆமா, நம்பர் சொல்லுங்க. 90 78 65 43 21. ரிங் போகுது. ஹலோ ராஜபாண்டி, நான் செல்வா பேசுறேன். சொல்லுங்கண்ணே. நீ வீட்ல தானே இருக்க? ஆமாண்ணே, வீட்ல தான் இருக்கேன். வீட்ல அம்மா இருக்கிறாங்களா? இல்லண்ணே, அம்மா 8 மணிக்கே மாடெல்லாம் கட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வர்க்கீஸ் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நாளைக்கு காலையில வருவேன்னு சொல்லிட்டு போனாங்கண்ணே. அப்படியா ராஜபாண்டி? சரி, நீ இப்போ உடனடியே அங்க வீட்டுக்கு போறியா? ஏண்ணே? ஐயோ ராஜபாண்டி, நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன். இப்ப சீக்கிரமா வர்க்கீஸ் வீட்டுக்கு போ. சரிண்ணே. ராஜபாண்டி, முடிஞ்சா உனக்கு தெரிஞ்ச 2 பசங்களை கூட்டிட்டு போவோம் கூட. ஏண்ணே ஒரு மாதிரி பதட்டமாவே பேசுறீங்க? ஏன் 2 பேரை கூட்டிட்டு போகணும்? ராஜபாண்டி, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்றேன். நான் சொல்றதை மட்டும் இப்போதைக்கு செய்யேன் ப்ளீஸ். சரிண்ணே, இப்பயே கிளம்புறேன். சரிப்பா. இந்த கேவலமான வேலை செஞ்சுட்டு எல்லாம் பல்ல இழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? எனக்கு வர கோபத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. சின்ன பொண்ணு எப்படி வந்துருவா, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்துருவோம். இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா சின்ன பொண்ணு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க போல. பாப்போம், கடவுள்கிட்ட வேண்டிக்குதான் முடியும். எப்படியாச்சும் சின்ன பொண்ணு வந்துடணும். பொண்ணை அழைச்சிட்டு வாங்கம்மா. ரேசு, பொண்ணு கார்ல தாமா இருக்கா, கூட்டிட்டு வா. சரி. என்ன நடத்துறாங்க இவங்க? வர்க்கீஸ வேற இன்னும் சேர்லயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு மாட்டுக்கு இங்க வந்து உட்காருது. இந்த ஆளு பூஜை பண்ணதாவே இருக்கான். மாப்பிளையே உட்கார வைங்க. இது ஒரு கல்யாணம், மாப்பிளையே உட்கார வைக்கிறாங்க. டேய் விடுங்கடா, உட்காந்துரு. என்னென்ன பண்றாங்க? இரு வர்க்கீஸே, கொஞ்ச நேரம் இரு. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பாடத்தை புகத்தி தான் ஆகணும். கல்யாணம் எல்லாம் நின்றுச்சு, எல்லா இடத்த காலி பண்ணுங்க. ஏய், எங்க வந்திருக்க தெரியுமா? சிக் கத்தாத. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ போட்ட பிளான் எல்லாம் விளங்குறது. ஏய், யார்கிட்ட நீ கை நீட்டி பேசுறன்னு தெரியுமா? முடிஞ்சா என் முன்னாடி வந்து நின்னு பேசுறா. அங்கெங்கயும் முக்குல நின்னு கத்துற. ஏன் கை நீட்டி பேசக்கூடாதா? பெரிய விக்டோரியா மகாராணியும் உங்க அம்மா மாதிரி கேடு கெட்ட பொம்பளைக்கெல்லாம் இவ்ளோ மரியாதை கொடுக்கறதே அதிகம். சார் வாங்க சார். யோ, நீ என்னையா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? எந்திரியா. விடுடா. இவன் வேற. அண்ணே, கொஞ்சம் நவருவீங்களா? செல்வா, இங்க இருந்து எங்க வர? நான் இவ்வளவு நேரமும் இங்கதான் இருந்த வர்க்கீஸே. நான் மட்டும் இல்ல, வாங்குங்க. நாங்க இவ்வளவு தூரம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். அம்மா, நடைய கட்டு. ரேசு, விடுமா அவள. அம்மா, அம்மா. தோ இவதான் சார், இந்த கொலைகார கூட்டத்துக்கு தலைவி. இவதான் என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனா. இவள மூலம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். லேகா, கூட்டிட்டு போங்க. சரி சார். துரைராஜ், அங்க பாருங்க, 2 பேர் நிக்கிறானுங்க. அவனுங்களையும் இழுத்துக்கிட்டு ஜீப்ல போடுங்க. சரி சார். அங்க என்னடா நின்னு வேடிக்கை? வரீங்க. அம்மா, அந்த பொண்ணையும். இல்ல வேணாம் சார், அவளுக்கு இருக்கும் ஒன்னும் சம்மந்தமே இல்ல. பேசுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சின்ன பொண்ணு கரெக்டான நேரத்துல வந்துட்டு. சின்ன பொண்ணு, ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆயிருந்தா என்ன ஆவறது? சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாருமா. ரொம்ப நன்றி சார். நீங்க கரெக்டான நேரத்துல எனக்கு உதவி பண்ணதுனால தான் நான் இதெல்லாம் தடுக்க முடிஞ்சது. அது எங்க கடமைமா. இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவாங்க? நீங்க காலையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், நாங்க அவங்கள பாத்துக்குவோம். உங்களுக்கு வேற என்கேஜ்மெண்ட் சொன்னீங்க நாளைக்கு. நீங்க பொறுமையா உங்க என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு வந்து கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுவும் நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா நீங்க தான் ஐ விட்னஸ். சரி சார்.
சரிம்மா, நீங்க வீட்டுக்கு பத்திரமா போங்க. ஜீப் ஏதாவது அனுப்பணுமா? இல்ல இல்ல வேண்டாம் சார். இவங்க கார் ஒன்று மட்டும் நான் எடுத்துட்டு போறேன். வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறேன் சார் காலையில. ஏன்னா 4 பேர் நாங்க போற மாதிரி வண்டி இல்ல சார். நீங்க எதுக்கு தேவையில்லாம ஜீப் எல்லாம் அனுப்பிக்கிட்டு. சரிம்மா, இவங்க காரை எடுத்துட்டு போய் காலையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. ஏறுங்கடா உள்ள. லேகா, நீங்க லெஃப்ட் சைடு போய் உட்காருங்க. சார் வந்த உடனே வண்டி எடுத்துருவோம். ஓகே சார். அம்மா அம்மா சார், எங்க அம்மா விட்டுருங்க சார். அவங்க ஒண்ணுமே பண்ணல சார். ரேசு, சார் அவங்க எந்த தப்புமே பண்ணல சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எங்களுக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்தா நாங்க அதை செஞ்சுதானே ஆகணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சார் கிட்ட பேசிக்கங்க. என்கிட்ட சொல்றதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் யாருன்னு தெரியும்ல இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க எம்பி தான், அதுக்குன்னு கையும் களமா மாட்டினவங்க எல்லாம் எங்களால விட முடியாது. நாங்களே இந்த கேஸ்ல ப்ரூஃபா இருக்கும்போது எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. துரைராஜ், வண்டி எடுங்க. சரி சார். சார் எங்க அம்மா. எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கங்க. இப்போ எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வண்டி எடுங்க துரைராஜ். சார் அம்மா. ஏய், எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டல நீ. நான் ஒன்னும் உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண வைக்கல. உங்க அம்மா பார்த்த கிரிமினல் வேலையால தான் இப்ப அவங்க அரெஸ்ட் ஆகி போயிருக்காங்க. இனி ஜெயிலுக்கு போவாங்க, போக வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். நாளைக்கு விடியறதுக்கு முன்னே எங்க அம்மாவை நான் வெளியில எடுத்து காட்டல, என் பேரு இலக்கியா இல்ல. சின்ன பொண்ணு, சும்மா சைடு கேரக்டர் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. வா நம்ம போலாம். பார்க்க தானே போறீங்க நான் சைடு கேரக்டரா இல்ல உங்க எல்லாருக்கும் ஆப் படிக்க வந்த மெயின் கேரக்டரான்னு. இலக்கியா, வாமா. அண்ணன் உள்ள விழுந்து கிடந்தால அவனை கூட்டிக்கிட்டு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.